மார்ச் 8 தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 5 முதல் 42 முடிய இறைவாசகங்கள். அதனுடைய குறுகிய வாசகத்தை கேட்போம். அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தையாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும். காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவார். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அந்த பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆற்றில் பெருவெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் அக்கறையில் உள்ள தங்கள் மடத்திற்கு செல்வதற்காக 10 சீடர்களும் ஆற்றில் குதித்து நீந்தி அக்கறையை அடைந்தார்கள். 10 பேரும் பத்திரமாக கரை சேர்ந்து விட்டனரா என்று தலைமைச் சீடர் அனைவரையும் வரிசையாக நிறுத்தி எண்ணினார். 1, 2 என்று 9 பேரை எண்ணினார். பதைபதைத்து போனார். 9 பேர்தான் இருக்கிறோம், ஒருவர் ஆற்றோடு அடித்துச் செல்லப்பட்டு விட்டார் என்று பதறினார். ஒவ்வொருவரும் அவ்வாறே தங்களை விட்டுவிட்டு மற்ற அனைவரையும் வரிசையில் நிறுத்து, 9 பேர்தான் உள்ளோம், ஒருவர் ஆற்றோடு சென்று விட்டார் என்று உறுதியாக நம்பினர். அனைவரும் ஆற்றங்கரையில் அமர்ந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 10ஆம் சீடருக்காக அழுது கொண்டிருந்தனர்.
அவ்வழியே வந்த வழிப்போக்கன் அவர்களை பார்த்து, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் காரணத்தை அவரிடம் சொன்னார்கள். உடனே அந்த வழிப்போக்கன் அவர்களை மறுபடியும் வரிசையில் நிறுத்தி தலைமைச் சீடரை மறுபடியும் எண்ணச் சொன்னார். அவர் 1, 2 என்று 9 பேரை எண்ணி, பாரும், 9 பேர்தான் இருக்கிறோம், 10வது ஆளை காணோம் என்றார். உடனே அந்த வழிப்போக்கன் தலைமைச் சீடரின் எண்ணுகின்ற கையை எடுத்து அவர் பக்கமாக திருப்பி, நீர்தான் அந்த 10வது ஆள், தேடுகின்ற அந்த 10ஆம் ஆள் அவர்தான் என்று சுட்டிக்காட்டினார். இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. நமக்குள் இருக்கும் தேடலை பற்றி சிந்தித்து மன்றாட இன்றைய வாசகங்கள் அழைக்கின்றன. தாகத்தில் தண்ணீர் தேடி வந்த சமாரிய பெண்ணிடம் இயேசு தன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்கும் நிகழ்ச்சியை நற்செய்தியில் படிக்க கேட்டோம். தண்ணீர் மொள்ள வந்தவர் சமாரிய பெண். தன் தாகம் தீர்க்க தண்ணீர் கேட்பவர் இயேசு. அவர் யூதர். யூதருக்கும் சமாரியருக்கும் இடையில் சரியான நட்புறவு சூழல் இல்லை. எனவே இயேசு யூதரின் தாகத்திற்கு தண்ணீர் தர சமாரிய பெண் தயங்குகிறார். அதே வேளையில் அந்த பெண் தன் வாழ்வில் பல சிக்கல்களுக்குள் உட்பட்டு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கு தவித்து கொண்டிருப்பதை இயேசு உணர்கிறார். இயேசு தாகத்திற்கு அந்த பெண்ணிடம் தண்ணீரை கேட்கிறார். அதே வேளையில் அந்த பெண் நிறைவாழ்வை வாழ்வதற்கு தேவையான அருளை தன்னிடம் கேட்க வேண்டும் என்று அவரோடு உரையாடத் தொடங்கினார். தன் தாகத்திற்கு தண்ணீர் கேட்கும் இயேசு அந்த பெண்ணுக்குள் அவள் தவித்துக் கொண்டிருக்கும் நிறைவாழ்வின் தாகத்திற்கு தான் இறையருளை எவ்வாறு தருகிறார் என்பதுதான் இன்றைய நீண்ட நற்செய்தி வாசகம். சமாரிய பெண் தன் வாழ்வு சிதைந்து கிடக்கிறதே, எப்படி முழுமை பெறும், எப்படி நிறைவு பெறும் என்ற தாகம் அவருக்குள் இருந்து கொண்டிருப்பதை இயேசு நன்கு உணர்ந்தவர். எனவேதான் தண்ணீர் மொள்ள கிணற்றடி வந்தவரிடம் தாகம், தண்ணீர் என்ற உரையாடலை தொடங்கி படிப்படியாக அந்த பெண் நிறைவாழ்வுக்கான தாகத்தை அவர் தீர்க்கும் வண்ணமாக வாழ்வின் நீரூற்றை அந்த பெண்ணில் ஊற்றெடுக்கச் செய்கின்றார். அந்த பெண்ணின் தாகத்தை தீர்க்க இயேசு தன்னையே வாழ்வு தரும் ஊற்றாக அவருக்கு தர மிகுந்த ஆர்வம் கொள்ளுகிறார். எனவே தன்னையே வாழ்வின் தாகம் தீர்க்கும், வாழ்வு வழங்கும் தண்ணீராக வழங்குகிறார். சமாரிய பெண் வாழ்வின் நீரூற்றை நாடி வருகின்ற பொழுது அவருடைய தாகம் தீர்க்கும் வாழ்வின் நதியாக இயேசு அவரில் பாய்கிறார். ஆம், வாழ்வின் நதியை தேடி வரும் சமாரிய பெண்ணின் தாகத்தை தீர்க்கும் வாழ்வின் நதியாக அவரில் பாய்கிறார். சமாரிய பெண் இயேசுவை தேடும்போது இயேசு அவரை தேடி காத்திருக்கும் மீட்பராக தன்னை வழங்குகிறார். தொலைந்த ஆடு ஆயனை தேடி அலையும் போது ஆயனே ஆட்டை கண்டு தோளில் சுமந்து செல்வதை போன்றது இந்நிகழ்ச்சி. தாகத்திற்காக தண்ணீரை தேடி வந்தவருக்கு தன்னையே வாழ்வின் நீரூற்றாக இயேசு வழங்கினார். மனிதர் இறைவனை, இயேசுவை தேடிச் செல்லும் போது அவர் நம்மை தேடி நம்மிடம் வரும் இறைவனாக இந்நிகழ்ச்சியில் இயேசு நமக்கு காட்சியளிக்கிறார். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் நாம் காண்பது அந்த சமாரிய பெண் நிகழ்த்தும் பெரும் பணி. இயேசு தனக்கு தந்த நிறைவாழ்வையும் பாவத்திலிருந்து அவர் தனக்கு தந்த விடுதலையும் உணர்ந்த சமாரிய பெண் ஊருக்குள் சென்று ஊராரை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். ஊராரும் இயேசு தரும் விடுதலை வாழ்வை அவரிடம் பெற்றுக் கொள்ளுகின்றனர் என்று இன்றைய நற்செய்தி முழங்குகிறது. சமாரிய பெண் இயேசு தரும் வாழ்வை பிறருக்கு அறிவித்து அவர்களும் இயேசு தரும் வாழ்வை பெற உதவும் இயேசுவின் சீடராக மாறுகிறார். இங்கு சமாரிய பெண்ணில் நடப்பது என்ன? குறையோடும் குற்ற உணர்வோடும் தாகத்தோடும் தவிப்போடும் சமாரிய பெண் இயேசுவை சந்தித்தார். இயேசுவோ அவரிடம் உள்ள வாழ்வின் சாத்தியக்கூறுகளை அவரிடம் ஊட்டெடுக்கச் செய்தார். அவருக்கு நிறைவாழ்வை கொடையாக தந்தார். அந்த நிறைவாழ்வின் சாட்சியாகவும்
நிறைவாழ்வுக்கு மற்றவரையும் அழைத்து வருபவராகவும் அந்த சமாரிய பெண்ணை மாற்றினார். இறைவன் இயேசு நாம் எதற்காக தவித்து தாகம் கொண்டு வாழ்கிறோம் என்று நமது குறைபாடுகளை, பலவீனத்தை, பாவ பின்னணி அனைத்தையும் நன்கு அறிந்தவர். ஆனால் நம்மை பாவிகளாக நம் பாவத்திற்கு ஏற்ப நடத்துவதில்லை. நம் பாவங்களை மன்னித்து நாம் அவருடன் சேர்ந்து அவர் தரும் நிறைவாழ்வை சுவைத்து அதை பிறரோடு பகிர்ந்து வாழ நாம் தகுதியானவர்கள் என்று நமக்குள் இருக்கும் சாத்தியக்கூறுகளோடுதான் நம்மை அவர் என்றும் பார்க்கிறார். குறையுள்ளவர்கள் நாம் என்று இயேசு அறிந்தவர். எனினும் நம்மை அவருடைய நல்வாழ்வின் சாத்தியக்கூறுகள், சாட்சிகள், பணியாளர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். சமாரிய பெண்ணை அனுப்பியது போல நம்மையும் அனுப்புகிறார். சமாரிய பெண் போல் நாம் அவரை தேடி நீரூற்றுக்கு செல்லும் போது அங்கே நமக்கு நிறைவாழ்வின் நதியாக நம்மில் பாய இயேசு நமக்காக காத்திருக்கிறார். அவரை தேடி வரும் நம்மை நமது குறைபாடுகளிலும் பாவத்திலும் எடை போட்டி தரம் தாழ்த்தி நம்மை பார்ப்பதில்லை. நிறைவாழ்வை நமக்கு தந்து அவரோடு சேர்ந்து இறைவாழ்வை பிறருக்கு வழங்கும் அவரது பங்காளிகளாக, உடன் உழைப்பாளிகளாக நம்மை பார்க்கிறார். நமக்கு நிறைவாழ்வை வழங்கும் போது நம் வழியாக அந்த நிறைவாழ்வு பிறருக்கு பாயும் அருள் வாய்க்கால்களாக நம்மை மாற்றுகிறார்.